இதுதான் பிரச்சனை. சிட்டியில் இப்படி கால் கீழே வச்சு டிராஃபிக்கில் மூவ் பண்ணுவோம்ல, அப்போல்லாம் அந்த ஜீன்ஸ் வந்து அதில் மாட்டிக்குது, கால் அதில் அடிப்படுது. Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. நம்ம இன்றைக்கி வந்துட்டு ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 EFI, இது வந்து BS6 வெர்ஷனு. இந்த வண்டியில் வந்து இன்றைக்கி ரோட் டெஸ்ட் ரிவ்யூ, மை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி மைலேஜ் டெஸ்ட்டோட இது நான் பண்ணிட்டேன் ஏற்கனவே. மைலேஜ் டெஸ்ட் வந்து சிட்டி as well as ஹைவேஸ் ரெண்டுலேயும் நான் செக் பண்ணியிருக்கேன். மைலேஜ் டெஸ்ட்டோட இது வந்து மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து சிட்டியில் வந்து ஆவரேஜாக ஓட்டின ஸ்பீடு வந்து 60, 1-2 இடத்துல மட்டும் தான் 70 ரீச் ஆயிடுச்சு. மற்ற எல்லா இடமும் வந்து 60 தான் ஓட்டினேன். அதே மாதிரி ஹைவேஸில் வந்து 80 to 90 வரைக்கும் தான் ஓட்டினேன், அதுக்கு மேலே ஓட்டல. அதில் ஓட்ட சொல்ல வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப வருஷமாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது மேபி எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஆகுதா இல்லை எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகுதான்னு தெரில. அது என்னன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பைபாஸ் மேலே யூ டர்ன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ சொன்னேன்ல, எப்போவுமே எனக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு வண்டி ஓட்ட சொல்ல எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகுன்ட்டு. அது என்னென்னா, இந்த ஃபுட்ரெஸ்ட் பார்த்தீங்களா, ஃபுட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் வெளியே தள்ளியிருக்கோம் ரெண்டு சைடும். இதே இது வந்து நம்ம இப்படி கால் கீழே வைக்கிச்சு இப்படி போகணுன்னா கண்டிப்பாக வந்து இப்படி தட்டிடுது. அதேமாதிரி நிறைய வாட்டி இந்த மாதிரி ஜீன்ஸ் இந்த மாதிரி மாட்டிக்குது பார்த்தீங்களா, ஜீன்ஸ் மாட்டிக்கிச்சு. இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ராயல் என்ஃபீல்டு நான் ஓட்ட சொல்ல. இந்த பாருங்கள், ஏன்னா காலை வந்து ரொம்ப இப்படி வெளியே ஸ்ட்ரெச் பண்ணி வச்சா தான் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்குது. அப்போ கூட கொஞ்சம் அந்த சில டைம் வந்து ஜீன்ஸ் வந்து இப்படி மாட்டிக்குது, தெரியுதா? இப்படி கால் நம்ம எடுக்க சொல்ல இந்த மாதிரி மாட்டிடுது. இது வந்து எனக்கு வந்து இது வந்து பெரிய ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், உடனே மாட்டிக்கிச்சு. இதில் இது ஒன்று எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ வண்டியோட ரைடிங் கம்ஃபர்ட்டில் வந்து எந்த குறையும் இல்லை. வண்டி வந்து ஓட்டுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. பொசிஷனு, சஸ்பென்ஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ரியரில் வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து சீட்டு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது. சீட்டு வந்து ஃபோம் வந்து சரியில்லை. நல்லா லாங் ரைட் போகிறவங்க வந்து ஜெல் சீட் போடலாம், இல்லைனா ரைட் ஆன் ஏர் குஷன் சீட் இருக்குது, அந்த இது ஏதாவது போட்டு நீங்கள் லாங் ஓட்டலாம். அதே மாதிரி இந்த வண்டியோட வந்துட்டு நீங்கள் வந்து க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப் டு நீங்கள் 90 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். 80, 90, 100 இதுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணேன். 100க்கு மேலே போக ட்ரை பண்ணாதீங்க. நான் வந்து 80 to 90 வரைக்கும் தான் மைலேஜ் டெஸ்ட்டில் பண்ணேன். சூப்பராக இருந்தது வண்டி ஓட்டுறதுக்கு. நான் மொத்தம் இது வரைக்கும் வந்து 140 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கேன், 125 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு ஹைவேஸில் வந்து 80ல் போசல இந்த லிவர் இப்போ ஆடுது பார்த்தீங்களா, 80ல் போசல மரண மாசு பக்கா டான்ஸ் ஆடி போயிடுச்சு. அது இங்கே கை பிடிச்சா மட்டும்தான் வந்துட்டு அந்த லிவர் ஷேக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே நம்ம கை பிடிக்கலன்னா அவ்வளோதான், இந்த லிவர் வந்து அடிக்கிற அடியில் உடஞ்சி போயிடும் போல், அந்த மாதிரி அடிக்குது லிவர். அப்புறம் வந்துட்டு வண்டியில் பிரேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிளாசிக் 500 வச்சுருந்தோம். அதிலலாம் பிரேக் வந்து பஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த வாட்டிலாம் வந்து நீங்கள் பிரேக் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க, நல்லா அடிக்குது பிரேக்கு. பிரேக்லலாம் எந்த குறையும் இல்லை. ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு ரியரும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்களான்னு தெரில, நான் செக் பண்ணல. இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி, ரெண்டு சைடும் வந்துட்டு அந்த 80ல் போசல ஒரு வைப்ரேஷன் வருது. 70லேருந்தே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த ஷாக் அடிக்கிற பென் இருக்கும் தெரியுமா, இப்படி அமுக்குனா ஒரு ஷாக் அடிக்குமே ஒரு பென்னு, அந்த பெண்ணில் அடிக்கிற ஜர்க் மாதிரி இதில் அடிச்சுனே இருக்குது இந்த ரெண்டு இதுலேயும். க்ளவுஸ் போட்டு ஓட்ட சொல்ல கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. மற்றபடி க்ளவுஸ் இல்லாமல் ஓட்டணுன்னா அவ்வளோதான், கொஞ்ச நேரத்தில் கையெல்லாம் ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி ஆயிடுது. இது வரைக்கும் நான் வந்து எந்த ஈட் இஷ்யூவும் பார்க்கல. ஆல்மோஸ்ட் ஒரு 125 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டேன்.
இது வரைக்கும் எனக்கு எந்த ஹீட் ப்ராப்ளமும் என் காலில் வந்து எதுவுமே அடிக்கலை. வண்டி இது வரைக்கும் ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டுருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதேமாதிரி டிராஃபிக்கில் ஓட்ட சொல்ல வந்துட்டு ஒவ்வொரு கீர்லேயும் லைட்டாக ரெவ் பண்ணி ஓட்டினீங்கன்னா வந்து இந்த ஃப்ரண்ட் யூனிட் வந்து பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது. ஆனால் வந்து ஹைவேஸில் ஓட்ட சொல்ல வந்து என்ன வைப்ரேட் ஆகுதுன்னா, ஒரு 90 கிராஸ் ஆகணுன்னே வந்துட்டு அந்த ஃபுட்ரெஸ்ட் ராடு ஃபுல்லாகவே வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்குது. அந்த ஹேண்டில் பார் சொல்லவே தேவையில்ல, 100% வைப்ரேஷன் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் மாடலுக்கு இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ப்ரீவியஸ் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து ஃப்ரெண்டு வந்து மிரர் கழட்டி வச்சுருக்காரு. மிரர் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். மிரர் வைப்ரேஷன் வந்து நம்ம கிளியராக நோட் பண்ணலாம். எந்த ஸ்பீடில் போனால் வைப்ரேட் ஆகுது, எதில் போனால் வைப்ரேட் ஆகலைன்னு சொல்லி அதில் கிளியராக பார்த்துடலாம். ஆரன்லாம் எந்த குறையும் இல்லைங்க, நல்லா சவுண்டாக கொடுப்பாங்க ராயல் என்ஃபீல்டு. அவன் வேறு அந்த ஆட்டோவில் வந்து கவரை போட்டு அமுக்குறான், எங்கேயா பறக்க விட்டுற போகிறான். ஐயா நல்லா அமுக்கிட்டார் பெரியவர். டிராஃபிக்கில் நிற்க சொல்ல வந்து ஹீட் வந்து ஜீன்ஸில் லேஸாக வருது, ரொம்ப மைல்டாக தான் வருது. அது இங்கே இந்த இடத்துக்கு கை காட்டுறேன்ல, இந்த இடத்துல ஹீட் இருக்குது. நம்ம அடுத்தது வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இந்த வண்டியில் வந்து இப்போ சஸ்பென்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரியரில் வந்து வேலைக்காகல, ரியர் வந்து ரொம்ப ஆடாக தான் இருக்குது. மேபி டபுள்ஸில் போனால் ரியர் கொஞ்சம் ப்ளே கொடுக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள்ஸில் என்னோடய வெயிட்டுக்கெலாம் ஒன்றுமே இல்லை, தூக்கி தான் அடிக்குது. ஃப்ரண்ட் ஆனால் நல்லா அமுங்கி கிளியராக போகுது. இந்த ரியர் வந்து தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பத்தாததுக்கு இந்த சீட் வேறு வந்து ஃபோம் சரியில்லை, கொஞ்சம் ஆடாக இருக்குது. ஃபோம் மாற்றினா தான் லாங் போக முடியும். ஆனால் இந்த ஃபோம்லேயே கூட நிறைய பேர் போவாங்க லாங்கு. செட் ஆகிடுச்சின்னா ஓட்டலாங்க. வண்டி வந்து ரைடிங் பொசிஷன் எல்லாமே, சீட்டு எல்லாமே செட் ஆகிடுச்சுன்னா லாங்கு அசால்ட்டாக ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து நீங்கள் ஸ்க்ளெட்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்க்ளெட்ச் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்மூத் கிடையாது. நீங்கள் 1 ஃபிங்கரில் போடுறதுனா கொஞ்சம் ஆடாக இருக்கும், 2 ஃபிங்கரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இந்த ஸ்க்ளெட்ச் லிவர் இருக்குது பாருங்கள், இதோட வைப்ரேஷன் என்ன மாதிரி இருந்தது தெரியுமா? ஹைவேஸில் சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் எந்த வண்டியிலையுமே பார்க்கல. இந்த போல்ட் கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகுனா தான் அந்த மாதிரி வைப்ரேஷன் வரும். இதெல்லாம் டைட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ஏன் அவ்வளோ வைப்ரேஷன் ஆச்சுன்னு தெரில. அந்த வைப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு இப்போ உங்களுக்கு அந்த ஹைவேஸில் ஓட்டின வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த லெஃப்ட் கையிலேருந்து இதை எடுத்துட்டேன்னா இது வைப்ரேஷன் பாருங்கள் எப்படி அடிக்குது, கட 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 கடன்னு அடிக்குது. ஹேண்டில் பாரில் பயங்கர வைப்ரேஷன், கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் இந்த வண்டியை பற்றி என்ன சொல்கிறது, நல்லா ஹைவேஸ்க்கு ஏற்ற வண்டி தான் இது. ஓவராலாக இந்த வண்டி வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ராயல் என்ஃபீல்டு கிரேஸ் உள்ளவங்களுக்கு 350cc அருமையாக இருக்கும் ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு க்ரூசிங் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் நல்லா கவர் பண்ணலாம். நீங்கள் க்ரூசிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கும் டயர்டாகிடும். ஏன்னா விண்ட் பிளாஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. பத்தாவதுக்கு வந்து இந்த வைப்ரேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக டயர்டாகிட்டு போயிடுவீங்க. ஏன்னா விண்ட் பிளாஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்பீடு வந்து நீங்கள் வந்து 80-85 வரைக்கும் உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் 100க்கெலாம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் வந்து ஹெவியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அடிக்க சொல்ல வந்துட்டு இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். பத்தாவதுக்கு ஹெல்மெட் இந்த கேப் வழியாக உள்ளே போயிட்டே இருக்கும் காற்று. அந்த வைப்ரேஷன், அந்த விண்டு வந்து உங்களுக்கு வந்து டைட்டாக்கி விட்ரும். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம் ஓட்ட முடியாமல் ஆகிடும். இப்போ ஒரு சின்ன சின்ன ஸ்பீடு பிரேக்கர்லாம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஒரு 30 km ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்படியே போயிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா அதிலலாம் கிளியராக ஏறி இறங்கிறது. கொஞ்சம் பெரிய ஸ்பீடு பிரேக்கர்னால் தான் நீங்கள் வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகணும். மைலேஜும் நல்லா தருது. நீங்கள் ஒரு வாட்டி டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 500 to 600 km வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணலாம். 500 ஈஸியாக கவர் பண்ணலாம் ஒரு டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா ஹைவேஸில். 5வது கீர் போட்டு சிட்டியில் வந்து 60 ஓட்டினீங்கன்னா எங்கேயுமே எந்த வைப்ரேஷனும் இல்லை. உங்களுக்கு இந்த லிவரும் ஆடாமல் அப்படியே கிளியராக இருக்குது. அந்த 70க்கு மேலே போனால் தான் இந்த பிக்காளி பையன் ஆட ஆரம்பிச்சிடுறான். ஆட்டம் மரண ஆட்டம். ஓகே, இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. அவர்கிட்ட போய் வண்டியை கொடுத்துட்டு நம்ம FC 25 ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு. இப்போ
இப்போ வரங்க இந்த ஸ்பீடு பிரேக்கர்லாம் வந்து அப்படியே போகலாம். அதே நான் முன்னாடி வண்டி நிற்குது, இல்லைனா அப்படியே ஏற்றி இறக்கிருக்கலாம். இந்த வண்டியோட இன்ஸ்டன்ட் பிக்கப்லாம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. கிராஜுவலாக பிக்கப் ஆகுது. டார்க் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஒன்றும் ரொம்ப அக்ரெசிவான பிக்கப்லாம் கிடையாது. நல்லா ஸ்மூத்தாக அப்படியே கிராஜுவலாக ஈஸியாக 100 வரைக்கும் ரீச் ஆகுது. இப்போ தான் சொல்லி மூடில் காலை கீழே வச்சோடனே ஜீன்ஸ் அதில் மாட்டுது. இதுதான் பிரச்சனையே. சிட்டியில் இப்படி கால் கீழே வச்சு டிராஃபிக்கில் மூவ் பண்ணுவோம்ல, அப்போல்லாம் அந்த ஜீன்ஸ் வந்து அதில் மாட்டிக்குது, கால் அதில் அடிப்படுது. இன்றைக்கே வந்து 2 வாட்டி 3 வாட்டி வந்து அந்த காலில் வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து தட்டிடுச்சு. இந்த வண்டி ஓட்ட சொல்ல மாட்டோம், காலை வந்து ஃபுட் ரெஸ்ட்டுக்காக நம்ம நல்லா காலை ஸ்ட்ரெச் பண்ணி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. காலை வந்து க்ளோஸாக வச்சோன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கண்டிப்பாக தட்டிடுது. இப்போ அதை தட்டினாலே எனக்கு இந்த முட்டி வேற வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் இப்போ நான் ஓட்டினது வரைக்கும் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். மைலேஜ் டெஸ்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ. இந்த ரோட் டெஸ்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.